புனித வெள்ளியில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அடுத்த 3வது நாளில் உயிர்த்தெழுந்த நாளே ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஒன் லாஸ்ட் டைம் இப்படி சொல்லிட்டு எதுக்காண்டி இந்த படத்தை வெயிட் பண்ணாங்க தெரியுமா? இந்த படத்தோட டைட்டில் கார்டு காண்டி. டைட்டில் கார்டு உண்மையிலேயே பிளாஸ்டுங்க, பிளாஸ்ட். உண்மையிலேயே இந்த டைட்டில் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப டிசர்வ் ஆனது நம்ம விஜய் சாருக்கு. சோஃபார் இந்த படம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு தியேட்டர்ல போய் ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு விஜய ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ற மூவியா இருந்திருக்கு இந்த படம். அதுலயும் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவரோட ஆரா, அவரோட சாமிங், ஆக மொத்தத்துல ஆல்ரவுண்டரா கலக்கிருக்காரு இந்த படத்துல. சோஃபார் கடைசி படம் கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து நடிக்கணும்னு நடிச்சிருக்காரு. சோ எல்லா ரசிகருக்குமே ஒரு சாட்டிஸ்பாக்சனான விஜய் சார் படமா அமையும் நினைக்கிறேன். இப்ப மூவி ரிவ்யூக்குள்ள போயிடலாமா? அதாவது விஜய் சாரை கழட்டி வச்சுட்டு இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப 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 மோசமான ஒரு மொக்க படம் தாங்க இந்த படம். எல்லா கேரக்டரும் நல்லா இல்ல, பட் அனிருத்தோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட வேலையை வந்து பக்காவா பண்ணி கொடுத்தாரு. பட் அச்சு வினோத் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாருங்க. ஆக மொத்தத்துல இது ரொம்ப ரொம்ப சுமாரான படம். இது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒன் டைம் கூட வாட்சபிள் படமா இருக்காது. ரொம்ப ரொம்ப ஆவரேஜான படமா இருந்திருக்கு. பட் அந்த விஜய் ஃபேன்ஸா படத்தை முடிச்சுட்டு வெளியில போகும்போது ஒரு ஃபீல் இருக்குமே, எப்படி சொல்றது? எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நான் என்ன